பிரைஸ் தி லார்ட். இன்று தேவன் உங்களுக்கு தரும் வார்த்தை ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகைகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். பிரியமானவர்களே, சவுலின் பேரனும் யோனத்தானின் மகனுமான மேவிபோசேத் சிறு வயதிலேயே இரு கால்களிலும் ஊனமுற்றவனானான். அரச குடும்பத்தை சேர்ந்திருந்தாலும் பயமும் அவமானமும் காரணமாக லோதேபார் என்ற மறக்கப்பட்ட இடத்தில் வாழ்ந்தான். அவனுடைய வாழ்க்கை முடிந்துவிட்டது போல தோன்றியது. பல ஆண்டுகள் யாரும் அவனை நினைவு கூறவில்லை. ஆனால் அவன் அமைதியாக தேவனுடைய கிருபைக்காக காத்திருந்தான். மனிதர்கள் மறந்தாலும் தேவன் அவனை மறக்கவில்லை. ஒரு நாள் தாவீது ராஜா யோனத்தானுக்கு செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்து மேவிபோசேத்தை அரண்மனைக்கு அழைத்தான். பயத்தோடு வந்த அவனிடம் பயப்படாதே என்று தாவீது கூறி சவுலின் எல்லா நிலங்களையும் திருப்பி கொடுத்தான். அது மட்டுமல்ல, ராஜாவின் மேஜையில் தினமும் உணவருந்தும் பாக்கியத்தையும் கொடுத்தான். லோதேபாரின் தனிமையிலிருந்து அரண்மனையின் மகிமைக்குள் அவன் உயர்த்தப்பட்டான். பல ஆண்டுகள் காத்திருந்த அவனுக்கு கர்த்தர் புது பலனும் புதிய மரியாதையும் அளித்தார். கழுகை போல் அவன் வாழ்க்கை மீண்டும் உயர்ந்து பறந்தது. ஆம் பிரியமானவர்களே, மனிதர்கள் உங்களை மறந்தாலும் தேவன் உங்களை மறக்கவே மாட்டார். லோதேபாரின் நாட்கள் நிரந்தரமல்ல. தேவனின் நேரம் வரும். கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் அவமானத்திலிருந்து மகிமைக்குள் நடத்தப்படுவார்கள். கழுகை போல் உயர செய்பவர் கர்த்தரே. அவர் மேல் நம்பிக்கை வையுங்கள். ஜெபம் செய்வோமா? அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் சாமி. இந்த உம்முடைய அருமையான வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. ஆமாண்டவரே சோத்திரம். மேவிபோசேத் ஆண்டவரே சோத்திரம். இயேசுவே, லோதேபார் என்ற ஆண்டவரே இடத்தில் வாழ்ந்தான் அப்பா. அவன் வாழ்கிறது யாருக்குமே தெரியல ஆண்டவரே. ஒரு நாள் தாவீதுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், தேவன் மூலமாய் ஆண்டவரே ஒரு நினைவூட்டப்பட்ட ஆண்டவரே, அந்த ஆண்டவரே அவன் உயர்த்தப்பட்டது போல ஆண்டவரே, இதோ இந்த லோதேபார் என்ற இடத்தில் போன்ற அப்பா உம்முடைய பிள்ளைகள் இருந்தால், தனிமையில் இருந்தால், யாரும் என்னை தேற்றுவதற்கு ஆள் இல்லையே என்று சொல்லி அப்பா சோத்திரம், எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா சோத்திரம், அது வனாந்திரமாக இருக்கலாம் ஆண்டவரே, பள்ளத்தாக்கா இருக்கலாம் ஆண்டவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கா இருக்கலாம். என் தேவாதி தேவன் மேவிபோசேத்துக்கு கொடுத்த அந்த கிருபையும் எங்களுக்கும் நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, எங்களையும் நீர் உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்படியாக என் தேவன் நினைத்தால் யாரை வேணாலும் உயர்த்தக்கூடும் ஆண்டவரே சோத்திரம். என்னையா அவர் உயர்த்துவார், என்னையா அவர் தொடப்போகிறார், எனக்கா கிருபை செய்வார் என்ற எண்ணங்களிலிருந்து இந்த பிள்ளைகளுக்கு நீர் ஒரு விடுதலை கொடுத்து இந்த நாளில் அந்த பிள்ளைகளை நீர் உயர்த்தும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஏசப்பா, நீர் அப்படிப்பட்ட கிருபை ஏசப்பா இந்த நாளில் கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மீது நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்படியாக என் தேவன் நீர் செய்ய போகிற தயவுக்காக, இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்.